நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 6, 2026. சரி. இப்போ நேத்து ஆக்சுவலா காலையில புதுசா ஒரு விஷயத்த போட்டிருந்தோம். அதுக்கு வியூஸ் ஓரளவு கம்மியா இருந்தாலும், பாராட்டுக்கள் அபரிமிதமா இருந்தது. என்ன மாதிரி அப்படின்னா, இது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எத பத்தி பொருந்தும் முதல்ல சொல்லிருவோம். ஆ இந்த மாரி கவிதைகள் இருக்குல்ல, நமக்கு பிடிச்ச ஒரு ஹைக்கூ, சென்ட்ரியோ கவிதைகள் பிளஸ் சின்னதா ஷார்ட்டா இருக்கக்கூடிய புது கவிதை. இந்த மாரி கவிதைகள எனக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு 14 கவிதைகள சொல்லியிருந்தோம். ஆ அத நெறைய பேர் பார்த்துட்டு, "இனி வாரம் வாரம் இத போடுங்க" அப்படின்னு வேற சொல்லி ரெக்கமெண்டேஷன் வேற. இந்த மாரி பண்ணா அட்லீஸ்ட் சண்டே நீங்க போடுங்க நல்லா இருக்கு. இல்ல அடிக்கடி வாரத்துக்கு 2 நாள், 3 நாளாவது போடுங்கன்னு WhatsAppல வேற மெசேஜ் இப்படியெல்லாம் வந்தது. சரி, இந்த விஷயத்துல எனக்கு உண்மையிலேயே வியூஸ் எக்கச்சக்கமா வராட்ட ரொம்ப ரொம்ப குறைவு வியூஸ். ஏன்னா, இது சம்மந்தப்பட்டு நம்ம உலக செய்திகளும், அரசியலும், அ சில நேரங்கள்ல சினிமாவும், அப்புறம் சமுதாய கருத்துக்கள் அப்படின்னா, அ மெட்ரோல பிரச்சனை, இந்த மாரி கோயம்பேடு மார்க்கெட்ல பிரச்சனை இருக்கு. இந்த மாரி விஷயங்கள போடும்போது, அதுக்கு கிடைச்ச அ வியூஸ விட, இதுக்கு வியூஸ் மிக குறைவு. ஆனா, அதுக்கு வந்த பின்னூட்டம் அல்லது அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு விமர்சன கருத்துக்கள், பாராட்டுகள் அப்படின்லாம் கனெக்ட் பண்ணும்போது, இதுக்கான பாராட்டுகள் எக்கச்சக்கம். ஸோ, அப்போ இந்த மாதிரி கவிதைகளை ரசிக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் இங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இனி முடிஞ்ச அளவுக்கு எப்பயாவது ரொம்ப போர் அடிக்காம இலக்கியம் சம்பந்தமா, நாட்டுப்புற பாடல் சம்பந்தமா, அல்லது வேற வேற என்னென்ன வகையெல்லாம் ஆ முடங்கி கிடக்கோ, வெளிவராம இருக்கோ, அதெல்லாம் சில விஷயங்கள சொல்லலாம்னு ஐடியா. சரி. இப்போ இன்ட்ரோடக்ஷன். நான் கசாலி, கசாலி டிகோட்ஸ். இப்போ ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நம்ம இந்த மாரி தமிழ்நாட்டு அரசியல் இருக்குல்ல, அதுல என்ன நடந்துகிட்டு இருக்குறத சும்மா அப்படி ஜெனரலா ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ற ஐடியா. உங்களுடைய ஆதரவு வழக்கம் போல லைக் பண்ணி, கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து, ஹைப் பட்டனை கிளிக் செய்து ஆதரவு தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே. இப்போ ஆ ஆளுங்கட்சி அது ஆ இப்போ தமிழக வெற்றிக் கழகம் அது ஆட்சி பண்ணுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். விஜய் ஆ விஜயோட பேர்ல ஆதவ அர்ஜுனா ஆட்சி பண்றாரு அப்படின்னு தான் வெளியில எல்லாம் பேசிக்கிறாங்க. வெளியில ஏன்னா இப்போ நமக்கு இப்ப நான் பேசுறது என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள் அப்படி இல்ல. நான் நண்பர்கள்ட்ட பேசுறது, பிளஸ் வெளியில யார் யாரெல்லாம் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய செய்திகள் என்ன வருது, அதுக்கப்புறம் வேற யூடியூப் சேனல்ல, வேற Facebookல, வேற வெப்சைட்ல, அப்புறம் இப்ப வார பத்திரிகைகள்ல, வாரத்துக்கு இருமுறை வரக்கூடிய பத்திரிகைகள்ல, இதெல்லாம் என்னென்ன மாரி பேசுறாங்க, என்ன மாரி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உள்வாங்கிக்கிட்டு, இதுல என்ன நடக்குதுன்னு பேசுறோம். தமிழக வெற்றி கழகம் அந்த பேரை எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இப்ப ரொம்ப முக்கியமா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆஹ் விஜய் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருந்த நடிகர். அதெல்லாம் ஓகே தான். இப்போ வெற்றி அடைஞ்சு முதலமைச்சரா இருக்கிறாரு. இத்தனைக்கும் அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்காட்ட கூட முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த, அதாவது திமுக கூட்டணியிலிருந்து ஜெயிச்சவங்க போய் ஆதரவு கொடுத்தாலுமே அதையும் விரும்பி வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் திமுக தலைவர், அப்புறம் இப்ப இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் சீமான் அப்படின்னு ஒருத்தரா போய் பார்த்து, அப்புறம் ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டு இவங்கள சிவி சண்முகம் அன்கோ அவங்கள போய் பார்த்து, அப்புறம் வழக்கம் போல என்ன சோபா மாடல், இந்த மாடல் நிறைய வருது. நமக்கு எப்படின்னா, அதை இப்போ முற்று முழுசா விமர்சிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. விமர்சனத்துக்கு உரியதுதான் எல்லாமே. ஆனாலும் இப்ப நம்ம சொல்ல வர்றது சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, டிஎம்கேல அந்த பக்கம் அறிவாலயத்துக்கு போனா யார் என்ன பண்ணாலும் அப்படியே இந்த மாதிரி ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு பேர்ல சொன்னார் இல்லையா. இப்போ தாவேக்கால நடந்துகிட்டு என்ன மாதிரி கூட்டணி? நீங்க ஒரு என்ன சொல்றது, யாரா இருந்தாலும் லஞ்சம் வாங்கினவங்க, ஊழல் பண்ணவங்க, பண்ணிக்கிட்டு இருக்கவங்க யாரா இருந்தாலும், இதுக்கு முன்னாடி பண்ணவங்க எதா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வீரவாசம் பேசினார்ல. இப்ப அவர் கூட வச்சிருக்கிற யாரு அப்படின்னு மக்களுக்கு தெரியாம இருக்குமா? அப்போ நீங்க பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, இங்க பண்ணிட்டு இருக்கிறதுல என்ன தவறு இருக்கு, ஏது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க பத்திரிகையாளரை மீட் பண்ணத்தான் அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். பத்திரிகையாளரை மீட் பண்றதுக்கு வழி மீட் பண்ணவே இல்லை. எங்க அங்க ஒன்றிய அரசுல, இந்திய அரசுல மோடி பிரைம் மினிஸ்டர் அவர் எப்படி பத்திரிகையாளரை சந்திக்கிறதே இல்லையோ, அது மாதிரி தமிழ்நாட்டில் விஜய் பத்திரிகையாளரை சந்திக்கிறதே இல்லை. ஓகே. ஆனா இப்ப எப்படின்னா
மாப்பிள்ளை அவர் தான், ஆனா சட்டை என்னது அப்படின்னு சொன்ன மாதிரி முதலமைச்சர் விஜய் தான். ஆனா முதலமைச்சர் ஆக்ட் பண்றது எல்லாமே ஆதவ அர்ஜுனா அப்படின்னு தான் வெளியில வந்து எல்லாம் வந்து நிறைய என்ன சொல்றது, ஒரு ட்ரோலா இருக்கட்டும், கமெண்டா இருக்கட்டும், வெளியில சாதாரணமா டீ கடையில பேசுறது கூட வந்து, அப்பா அரச நடத்துறது வந்து விஜய் பேர்ல வந்து ஆதவ அர்ஜுனா நடத்துறாரு. சரி ஊழல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஆதவ அர்ஜுனாவை விடவா நீங்க வந்து ஏகப்பட்ட அந்த திருப்பூர்ல இருந்த என்ன சொல்றது, அந்த கோல்டு சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு நிறைய விஷயங்கள் அது வந்து ஒன்னொன்னா வரிசையா சொல்லணும்னா அது ரொம்ப இதா இருக்கும். ஸோ ரொம்ப இது மாதிரி விஷயங்கள் இருக்கு. இப்ப என்னன்னா ஏடிஎம்கேல இருந்து அங்க ஆ 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில ஆ ஆட்சி நடக்கும்போது, அங்க இருந்த ஆட்கள் வரிசையா ஒண்ணொன்னா கலண்டு போய்க்கிட்டே இருக்காங்க தாவேகாவ நோக்கி. ஓகே. நமக்கு ஒரு நண்பர் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயத்த சொன்னாரு. சரி, இப்போ விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் வந்து வேற வெல்லமண்டி நடராஜனா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், நிறைய சண்முகம் இவங்கெல்லாம் வந்து அங்க போறாங்க. சண்முகம் இன்னும் போய் சேரல. பட் சேர போறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவோட கூட்டணி போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. அதனால எங்களுக்கு பிடிக்கல. நாங்க வந்து தாவேக்கால சேர்றோம் அப்படின்னு எல்லாம் ஒரே குரல்ல வந்து பேசுறாங்க. அப்படிங்கிற மாரி வருது இல்லையா? சரி. அப்போ இந்த மாரி திமுகல சேர்றத பிடிக்காத அதிமுகல இருந்த அ முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள் அத பதவி கூட ராஜினாமா பண்ணிட்டு அங்க போறாங்க அப்படின்னா, திமுகல இருக்காங்கல்ல, அவங்க ஏன் வந்து அங்கேருந்து அங்க ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால மாட்றாங்க? எக்செப்ட் விபி கலைராஜன். அது தவிர வேற யாரும் ஏன் மாட்றாங்க? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னன்னா, அங்க வந்து கட்சி கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிமுகல கட்சி கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு. சரி, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்ப ஆளுங்கட்சியா தாவேக்கா இருக்கு. எதிர்க்கட்சியா திமுக இருக்கு. எதிர்க்கட்சியா கூட இல்லாத அதிமுக இனி எப்ப எதிர்க்கட்சி ஆகி, ஏன்னா இப்போ 2021 அதுக்கு முன்னாடி இருந்த உள்ளாட்சி தேர்தல், மத்த இடைத்தேர்தல் அப்படின்னு கணக்கு பண்ணா 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லி இவரு ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப 11 தோல்வி அப்படின்னு தோல்வியா இருக்கட்டும். ஆனாலும் இப்போ 2026ல அதிமுக வாங்கின வாக்குகள் வந்து 1,04,00,000. திமுக தனிச்சு வாங்கின வாக்குகள் வந்து 1,20,00,000த்துக்கு மேல. ஓகே. பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. இதுக்கு அதுக்கும் இது 47 சீட் தான். அவங்க வந்து மத்த கட்சிகள ஆ உதயசூரன்ல நின்ன மத்த கட்சிகள கழிச்சா கூட 59 சீட்டு. பெரிய அளவுக்கு வித்தியாசம். ஒரு 12 சீட் தான் வித்தியாசம். ஆ ம இதுவே வாக்கு சதவீதம் கூட பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்ல. இவங்க 21 புள்ளி சம்திங் அப்படின்னா, 24 புள்ளி சம்திங். பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. ஆனா, எ இன்னும் பேசு பொருளா இருக்கிறது, இவிஎம்ல வந்து ஏதாவது கோல்மால் பண்ணி தாவேக்காவ ஜெயிக்க வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது. அதுக்கு வந்து திமுகவும் குரல் கொடுக்கல, அதிமுகவும் குரல் கொடுக்க தேவையில்லைன்னு குரல் கொடுக்கல. யாருமே குரல் கொடுக்கல. முக்கியமா குரல் கொடுக்க வேண்டியது, பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தி பெருசா பண்ணியிருக்க வேண்டியது திமுக. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 4 தொகுதியிலயாவது வந்து அந்த பூத் ஸ்லிப் எண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது எதுவுமே இல்லாம இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து அ ம பொதுமக்களுக்கும் என்ன பேசுறாங்கன்னா, திமுக தலைமைக்கும் பயம் இருக்குல்ல. இடி ரைட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து எதிர்க்கட்சி தலைவரோ, இல்ல ஒரு சபரீசனையோ, இல்லது திமுக மத்த முக்கியமான ஆட்கள் எல்லாத்தையும் புடிச்சு, நீங்க வந்து உள்ள போட்டா என்ன செய்வீங்க? என்கொயரின்னு சொல்லிட்டு உள்ள போட்டா, அவங்க மேல வந்து வழக்கு தொடுத்து என்ன செய்வீங்க? அந்த பயத்துல வந்து பிஜேபி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்ற மாரி திமுக மேல குறை சொல்றாங்க. அதிமுக என்ன பண்ணாலும் நான் இப்படித்தான் இருப்பேன். என்னை எதிர்த்து நிக்கிற யாரும் இங்க வேண்டாம். அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு புறம் சொல்றாங்க. சரி, இப்ப வந்து ஆ ஏடிஎம்கேல இருந்து திமுகல இருந்து போன ஆட்கள், மெயினா ஏடிஎம்கேல இருந்து போன ஆட்கள் எடுத்தீங்கன்னா, உங்க வளர்மதி, வெல்லமண்டி நடராஜன், ஆனந்த், அப்புறம் விஜயபாஸ்கர். முதல்ல வந்து அவரு ரிசைன் பண்ணிட்டாரு. போய் சேரணும்னா சேர முடியல. நேரடியா முதலமைச்சரை பார்த்து சேர முடியல. இவர் வந்து பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் நிறைய சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஆதவ அர்ஜுனா பார்த்தாரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து என்னமோ மொத்தம் தனிப்பட்ட முறையில் அங்க விஜயோட பார்த்து பேசினான்னு சொல்றாங்க. அதுக்கான ஒரு சாட்சி ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. ஆனா சொல்றதான். எப்பவுமே வந்து நாங்க போய் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து 41 பேர் மரணத்துல கூட, கரூர் மரணத்துல கூட அவங்க வந்து துக்கம் விசாரிக்கிறதுக்கு இங்க வந்ததுக்கப்புறம், உள்ள வந்தாரு, இப்படி பண்ணாரு, அழுதாரு, ரொம்ப சோகமா இருந்தாரு அப்படின்னு இவங்க போனவங்க தான் சொன்னாங்களே ஒழிய, மத்த உள்ளுக்குள்ள இருந்து என்ன நினைச்சு அங்கிருந்து ஒரு தகவலும் இல்ல. என்ன பத்திரிக்கையாளர் வந்து அலோடு இல்ல. ஸோ இந்த மாதிரி இங்க போறாங்க, போனாங்க, மீட் பண்ணாங்கன்னு தகவல் தான் வெளியே வருதே, வெறும் தகவலா தான் வருதே ஒழிய, செய்தியா இல்ல. ஓகே. இது எப்படி செய்தியா சொல்றது அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி விஜயபாஸ்கர் அவரு. அதுக்கப்புறம் வந்து வைகை செல்வன், கீதா, அப்புறம் வந்து ஜெகத் ரட்சகனோட மகன் அ சந்தீப் ஆனந்த்.
ஏத்தராஜன் வந்து இப்ப டிஎம்கே எம்பி. அவரோட மகன் வந்து தாவேக்கால சேர்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் டிஎம்கேல இருந்து விபி கலைராஜன், இதெல்லாம் வந்து மொத்தமா ஒரு கூட்டமா சேர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி சேரும்போது சினிமா துறையில மட்டும் இப்படி சும்மா இருப்பாங்க? பார்த்தாங்க. அங்கங்க அப்படி கொஞ்சம் தாவேக்கால சேர்றதுல, இப்போ வந்து வெளியில தெரிஞ்சு இப்போ சேர்ந்ததுல யாரு அப்படின்னா, அ நம்ம டைரக்டரு, நடிகர் ரவி மரியா. ஓகே. அ அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் வந்து ஜே.எம். பஷீர். பஷீர் வந்து அவர் எங்க இருக்காரு, என்ன இருக்காரு, அவர் திடீர்னு ஏடிஎம்கேல இருப்பாரு, இங்க இருப்பாரு. அப்புறம் இப்போ தாவேக்கால சேர்ந்திருக்காரு. ஐ திங்க் இவரும் நம்ம மன்சூர் அலிகானும் தாவேக்கால சேர்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ ஒரு கூட்டம் வந்து இது எப்படின்னா, இப்ப 77, 70 கடைசிகள்ல 80க்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிச்சு நடத்தும்போது, இப்படித்தான் திமுகல இருந்து கூட்டம் கூட்டமா அங்க போனாங்க. ஓகே. அப்போ திமுக தலைமையும் வந்து ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு. அப்புறம் 95 வாக்குல அ 90 90 மத்தியில பார்த்தீங்கன்னா, வைகோ வெளிய போகும்போது அப்படித்தான் அலையலையா அங்க போய் சேர்ந்தாங்க. அப்பவும் வந்து இங்க பேச்சு துணை கூட ஆள் இல்லாம கலைஞர் வந்து இருந்தாரு. ஓகே. ஆனாலும் அதையும் மீறி வந்து திமுக மீண்டு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கலைஞர் அப்படின்ற ஒற்றை ஆள். அந்த தலைமை இருக்குல்ல, விடாப்புடியா நின்னு எப்படித்தானே சமாளிச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் தன்னோட தொண்டர்களா இருக்கட்டும், தன்னோட கட்சி மேல ஏதாவது வேற ஆட்கள் வந்து ஏதாவது குறை சொன்னா கூட என்னன்னு காது குடுத்து கேட்டு நடவடிக்கை எடுத்ததா இருக்கட்டும், அந்த கலைஞரோட நடவடிக்கையில ஒரு உருப்படியான ஒரு 15, 20% கூட ஸ்டாலின் நடவடிக்கையில இல்ல. அவர் வந்து சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், உண்மையிலே படு கேவலமா நடந்தது. இப்ப வரைக்கும் வந்து நீங்க ஐடியா சொல்லுங்கன்னு சொல்றாங்களே ஒழிய, யாரு எதிர்க்கட்சிகள், எதிரா இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் நடந்த விஷயங்கள் இது எல்லாத்தையும் வந்து கேட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா? அங்க கேட்டு என்ன நடந்துச்சு, ஏது அப்படின்னு சொல்லி, தன்னோட கட்சியை எப்படி பலப்படுத்தணும்னு சொல்லி அதெல்லாம் பண்ணல. வழக்கம் போல வந்து பழைய கூடி கதை திரட்டின்ற மாரி, அவங்க ஆட்களே கூப்பிடுவாங்களாம், பேசுவாங்களாம், இந்த மாரி வந்திருக்குன்னு சொல்லுவாங்களாம். அப்படியே உட்காந்து பேசிட்டு அப்படியே போயிருவாங்களாம். இது என்ன நடக்கும்? அப்போ நீ வந்து ஜென்ஸி வந்து பயங்கரமா கூட்டம் போடுறான், இப்படி போடுறான் அப்படின்னு. இது வரல. இப்ப வந்து சில பத்திரிக்கையாளர் வந்து குண்டாஸ் வரைக்கும் உள்ள போட்டிருக்காங்க. இதே இது வந்து மாரிதாஸ் மாரி ஆட்கள் வந்து உள்ள போனா சாயந்திரமே வெளிய வந்துடுறாங்க. ஆனா, திமுக சார்பா சம்மந்தப்பட்டவங்க புடிச்சிட்டு போனா, திமுக தரப்புலருந்து ஒரு நடவடிக்கையும் இல்ல. அதுக்கப்புறம் திமுக திமுகவோட அ ம முன்னாள் எம்எல்ஏவா இருக்கட்டும், இப்பவா இருக்கட்டும், ஏதாவது புடிச்சாங்க. இப்ப எம்எல்ஏ கூட புடிச்சாங்கன்னா கூட, அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கூட, இந்த கேட்க நாதி இல்ல. அப்புறம் வந்து செந்தில் பாலாஜி, அவர் தம்பி அந்த ஒரு 5 பேரு வந்து இந்த மாரி ஆட்சிய கலைக்கிறதுக்கு ரெடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, போலீஸ் வந்து தேடுது. சரி, இப்ப இவங்க வந்து மத்த கட்சிகள புடிச்சு இழுக்குறாங்களே, அப்ப இத பேசுறதுக்கு நாதி இல்லையா? அப்ப வந்து என்ன? திமுக அ செயல்பாடுகள்ல பயங்கர சோர்வா இருக்கு. ஒரு என்ன சொல்றது? எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப பெருசா ஒண்ணும் இல்ல. அப்படிங்கிறது தான். ஓகே. இப்ப அதிமுக எடுத்தோம்னா, அதிமுக எப்படின்னா, அங்க வந்து அ இருக்கிற நிர்வாகிகள் நெறைய கலைஞ்சு போய்க்கிட்டே இருக்காங்க. அப்போ அங்க அதிமுகலருந்து என்ன பேச்சு வருது அப்படின்னா, இருக்கிற நிர்வாகிகள், பழைய ஆட்கள் இந்த மாரி இங்க சுகம் கண்டுட்டு, அப்புறம் பச்சோந்தி மாரி தாவி போறவங்க போகட்டும் பரவால்ல. புது ரத்தம் பாய்ச்சுவோம். இங்க வந்து இரட்டை இலைக்கும், அதிமுகவுக்கும் விசுவாசமா இருக்கக்கூடிய வோட் பேங்க் வந்து 1,00,00,000 வோட் பேங்க்னா 1,00,00,000 வோட் பேங்க் அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு. அது போதும் நமக்கு புது ரத்தத்த பாய்ச்சி, எதிர்காலத்துல திமுகவ தாண்டி அதிமுக வந்துரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கிறதா கேள்விப்படுறேன். அது எந்த அளவுக்கு உண்மை, எப்படி வரும் என்னன்னு தெரியாது. அது வந்து இந்த தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு அப்படிங்கிற பொறுத்து தான். ஆனா, அ நடவடிக்கைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்குல அதிமுக காலத்துல ஒரு 2 இடத்துல பிரச்சனை 2, 3 இடத்துல பிரச்சனை வந்துச்சு. ஒண்ணு தூத்துக்குடி, அப்புறம் சாத்தான்குளம், அதுக்கப்புறம் இங்க பொள்ளாச்சி இருந்துச்சு. அது இல்லாம மத்த இடங்கள்ல ஓவராலா பார்த்தீங்கன்னா, கட்சிக்காரங்களோட அராஜகம் வந்து குறைவா இருந்துச்சு. ஆனா திமுக காலத்துல கட்சிக்காரங்களோட அராஜகம் எக்கச்சக்கமா இருந்துச்சு. அதே டைம்ல வந்து பார்த்தா திமுக காலத்திலயும் நிறைய அங்கங்க நடந்துச்சு. ஆனாலும் அதை மீறி ஓவராலா கட்சிக்காரங்களோட அராஜகம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. பொதுமக்கள் வந்து ஒரு வாய் பேச முடியாத அளவுக்கு. சரி, இப்போ வந்து தாவேக்கால வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா வந்து பெரிய மாற்றங்கள்லாம் எனக்கு தெரியல. ஆ சொல்றாங்க அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு ஏதோ சொல்றாங்க. ஆனாலும் வந்து பெரிய மாற்றம் தெரியல. இங்க வந்து நிறைய கொலை இருக்கு, கொள்ளை இருக்கு, பிரச்சனை இருக்கு. ஆ நிறைய பிரச்சனை இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்கு. ஆனா, இதெல்லாம் எத பத்தியும் கவலைப்படாம அவங்க பாட்டுக்கு வந்து ஆட்கள இழுக்கிறது, அப்புறம் வந்து அவங்கள வந்து வாஷிங் மிஷின்ல செலவு பண்றது அப்படின்னு அந்த மாரி இருக்காங்கன்னு சொல்லி பெரிய அளவுக்கு வந்து அ தாவேக்கா மேல குற்றச்சாட்டு நிறைய இருக்கு. ஸோ இந்த மாரி சூழல்ல தாவேக்கா லாங் டெர்முக்கு கரெக்ட்டா நல்லா வரும் அப்படின்னு யாருமே நம்பல. வெளியில இருக்கிறவங்க, இங்க இருக்கிற இப்ப வந்து வெளியில பெண்கள் அங்க தெரிஞ்ச ஆட்கள்ட்ட அங்கங்க பேசும்போது பார்த்தா, பெண்கள் மத்தியில தாவேக்கா மேல நம்ம நம்பி ஏமாந்துட்டோமோ! ஏதோ ஒரு பண்ணுவாங்கன்னு நெனச்சுட்டோமோ! இது போச்சோ! அப்படின்னு பெண்கள் வந்து தாவேக்கா மேல
ஒரு விருப்பம் இல்லாம, அதாவது இன்னும் வெறுப்பாகல. ஓகே. ஆனாலும் இதுக்கு திமுகவோட பரவாயில்ல போல இருக்கு. அண்ணா திமுக பரவாயில்ல இருக்கு. அப்படின்னு பெண்கள் சொல்ற அளவுக்கு இப்ப வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. அதுபோக சிறுபான்மைன்னு எடுத்தீங்கன்னா, இங்க கோயம்புத்தூர் பக்கம் சர்ச்சு பிரச்சனை இல்ல. நம்ம கிறிஸ்தவர் வந்து கிறிஸ்டியன் வந்து ஒரு முதலமைச்சரா இருந்து நமக்கு வந்து பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் என்ன சொல்றது அதிருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் இந்த டைம்ல வந்து திமுக வேண்டாம் ஏமாத்துறாங்க, அண்ணா திமுக பிஜேபியோட கூட்டணி போட்டாங்க, இவங்கெல்லாம் வேண்டாம், நமக்கு வந்து தாவேக்கா பரவாயில்ல, நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே எடுபடல, தாவேக்கா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த தாவேக்கா ஓட்டு போட்ட இஸ்லாமியர்கள் அவங்க வந்து ஐயோ இவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கே, நீ வந்து திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், வேற வந்து இப்ப இங்க வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும், மத சம்பந்தப்பட்ட எது பிரச்சனையா இருந்தாலும், அவர் வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் பெஞ்சுக்கு தான் போகுது. அது எப்படி அவருக்கு மட்டும் கரெக்ட்டா போகுது? அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆட்சி வந்து இப்படியே போய்க்கிட்டு இருக்கு. இது வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பக்கம் நீண்ட நாளைக்கு நிலைக்காது. அப்படி நிலைச்சாலும் பெருசா வந்து இப்ப இது இல்ல. ஆனா இப்ப ஆட்சி வந்து இப்ப அர்லேக்கர் அ கவர்னர் வந்து என்ன சொல்றாரு வந்து, பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட மனு குடுங்க அப்படின்றாரு. இவர் யாருங்க மனு? இவர் வந்து என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? இப்படி வந்து ஒரு இத சொல்ற அளவுக்கு என்கிட்ட மனு குடுங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குற அளவுக்கு தான் தமிழ்நாடு அரசு வந்து நடந்துகிட்டு இருக்கா? அப்படின்னு பெரிய அளவுக்கு விமர்சனம் வந்து இப்ப எல்லாரும் வைக்கிறாங்க. அப்படி ஒரு சூழல் இருக்கு. சரி. இப்போ கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ல 1 1/2 மாசம் தாண்டி போயிருச்சு. 50 நாள தாண்டிருச்சு. 2 மாசம் ஆகப்போகுது. வளர்ச்சி திட்டங்கள் அங்க நடந்துட்டு இருக்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. வளர்ச்சி திட்டங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு, பெருமைப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. வேற புதுசு புதுசா என்ன கொண்டு வரணும் நெறைய அதாவது தமிழ்நாடுன்னா ரொம்ப சூப்பர். நமக்கு வந்து எல்லா விதமான வசதி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனா அப்படி பார்த்தீங்கன்னா, பவர் கட்ட உருப்படியா சமாளிக்க முடியல. இப்ப வரைக்கும் பவர் கட் வந்து நெறைய இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. கேட்டா இது பிரச்சனை, அது பிரச்சனை சொல்றாங்களே ஒழிய, பொதுமக்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நீங்க எது என்ன நடந்தாலும் சாதாரணமா ரெகுலர் வாழ்க்கை இருக்கு இல்லையா? அதுல வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த கட்சிய வந்து வெறுத்துருவாங்க. அந்த இடத்துல இப்ப வந்து பவர் கட் 2006 டூ 11 வந்து திமுகவோட வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணமே பவர் கட்டு. அந்த பவர் கட் வந்து அந்த அளவுக்கு இல்லாட்ட கூட, அந்த பவர் கட்டு இங்க இன்னும் நெறைய இருக்கு. சரிப்படுத்தப்படாத அளவுக்கு இருக்கு. அத வந்து எப்ப சரிப்படுத்த போறோம், என்ன படுத்த போறோம் தெரியல. அதே மாரி நான் வந்து 200 யூனிட் ஃப்ரீ குடுப்பேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. அப்படின்னு நெறைய விஷயங்கள் வந்து பவர்ல அதாவது எலக்ட்ரிசிட்டி அதுலயும் பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லஞ்சம் வாங்குறதுல இப்ப வரைக்கும் பெரிய மாற்றமே இல்ல. அதே மாரி போலீஸ்காரங்களுடைய அராஜகம் இருக்குல்ல. அப்படி எனக்கு தெரிஞ்சு வந்து வடபழனி போலீஸ்காரங்க இப்ப வரைக்கும் அப்படித்தான் இருக்காங்க. ஒரு மாற்றம் இல்ல. காச வாங்கிட்டு போறேன். நான் காச குடுத்தேன் பண்றோம் அப்படின்னு நமக்கு எதிரா இருக்கிறவங்க என் காதுப்படையே என்னை வந்து மிரட்டுற அளவுக்கு இருக்காங்க. போலீஸ்காரங்க வந்து என்ன செய்றாங்க, இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், எஸ்ஐயா இருக்கட்டும், அவங்க கூப்பிட்டு வந்து, "சரி ஓகே நீங்க கோர்ட்ல பார்த்துக்கங்க" அப்படின்னு சும்மா சொல்ற அளவுக்கு தான் இருக்கே ஒழிய, அங்கேயும் ஒரு நடவடிக்கை இல்ல. உங்களுடைய எஸ்ஐ 4 வாட்டி வந்து இடிக்காதீங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணாங்கல்ல. அப்போ உங்களுக்கு என்ன மரியாதை? அப்ப எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னா, எஃப்ஐஆர் இல்ல. நீங்க வந்து கோர்ட்ல பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுற அளவுக்கு தான் இப்போ வந்து காவல்துறைக்கு நான் வெளியில பேசும்போது பார்த்தா காவல்துறையும் எப்படி திமுகல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் வந்து தாவேக்கால இருக்கு. பெரிய மாற்றங்களே இல்ல. இந்த மாற்றங்கள் நாங்க மாற்றங்கள் எதிர்பார்த்து வந்தோம். என்ன மாற்றம்? இருக்கிற எல்லா கட்சியில் உள்ள ஆட்கள்லாம் புடிச்சு உள்ள கொண்டு போடுறீங்க. அப்புறம் உங்களுக்கு பின்னாடி வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து ஆட்சி பண்ணுது அப்படின்ற ஒரு விமர்சனம் நெறைய இருக்கு. அப்ப என்ன? இன்னைக்கு தமிழ்நாட்ட ஆளக்கூடிய கட்சிய வந்து எப்படி சொல்லலாம்? 2 வகையா சொல்லலாம். ஒண்ணு வந்து தமிழக பாரதிய அண்ணா வெற்றி ஜனதா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது இன்னொரு வகையா மாத்தி சொல்லலாம். தமிழக அண்ணா பாரதிய வெற்றி திராவிட முன்னேற்ற ஜனதா கழகம். அவ்வளவுதான். இந்த இந்த கட்சி வந்து இப்படித்தான் வச்சுக்கலாம். ஏன்னா அதிமுகல இருந்து ஒரு பெரிய கூட்டமே அங்க போயிருக்காங்க. அப்புறம் தாவேகா வந்து வெற்றி அடைஞ்சு ஆட்சியில இருக்கு. பின்னாடி மொத்தத்துக்கு இயக்குறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி. 3 கட்சியும் சேர்த்துருங்க. தமிழக பாரதிய அண்ணா வெற்றி ஜனதா திராவிட முன்னேற்ற கழகம். அல்லது தமிழக அண்ணா பாரதிய வெற்றி திராவிட முன்னேற்ற ஜனதா கழகம் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் விஜய் வந்து என்னைக்கு பத்திரிகையாளரை மீட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கிறாரோ, அவர் கரெக்டா போகுதோ, அப்போ அவர் நடவடிக்கை எடுக்கிறாரோ, ஓகே அவர் வந்து இந்த மாதிரி இடிக்கு பயந்து, இங்க சிபிஐக்கு பயந்து எந்த நடவடிக்கை எடுக்காம அப்படியே வந்து விட்டு கொடுத்து அப்படி போனாருன்னா நீண்ட நாளைக்கு நிலைக்காது. மக்கள் வந்து எப்படி பார்த்தாலும் இல்ல இவிஎம்ல வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைச்சா கூட ஒன்றும் நடக்காது. எப்படியும் மாற்றம் வந்து கண்டிப்பா வந்து சேரும். இன்னைக்கு இருக்கிற சூழல் வந்து
தாவேக்கா எதிர்காலத்துக்கு நல்லதில்ல. இப்போ வரக்கூடிய இந்த மாதிரி இதெல்லாம் ரிசைன்மென்ட் போயிருக்காங்களா, இடைத்தேர்தல் எந்த அளவுக்கு அவங்க வெற்றி அடைய போறாங்களோ, அத பொறுத்து தான் இடைத்தேர்தலே வந்து இவிஎம்ல ஏதாவது பண்றாங்க அப்படின்னா, அது வந்து எப்படி பண்ண போறா என்னன்னு தெரியல. அப்படி என்ன பண்ணாலும், எப்படி இருந்தாலும் இந்த சூழல் வந்து தாவேக்கா எதிர்காலத்துக்கு நல்லதில்ல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள நிதர்சனம். ஸோ அடுத்த ஒரு காலையில சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்கள வந்து நாகரிகமான முறையில பின்னூட்டத்துல தெரிவிங்க. நன்றி.